ஃபிட்னஸ் அனு, அஞ்சலி யாதவ். என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு. ஏன்னா நான் வந்து ஒரு வீடியோ முன்னாடி போட்டிருந்தேன். என்னன்னா இந்த சாகி பிரஸ்ட் இருக்கவங்க வந்து ஃபீமேலுக்கு மோஸ்ட்லி இருக்கும். எதனாலனா அதை வந்து சும்மா இப்படி கை கால் ஆட்டினாலாம் வந்து அது சரி பண்ண முடியாது. அப்படிதான் இருக்கும். நீங்க ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். சும்மா இப்படி இப்படி பண்றது வந்து ஒரு ஸ்ட்ரெச் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு சயின்ஸ் படி நான் வீடியோ போட்டேன். அதாவது அக்கா என்ன சொல்றாங்கன்னா செஸ் ஃபேட்டு, ஆர்ம் ஃபேட்டு, பெல்லி ஃபேட்டு ஒரே மூமெண்ட்ல எப்படி குறைக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே அக்கா சாகி பிரஸ்டுக்கு ஒரே மூமெண்ட்ல ஃபிக்ஸ் பண்றது எப்படின்னு சொல்றாங்க. இது வேற அக்கா 2 செகண்ட்ல சொல்றாங்க. அதாவது எல்லா வடக்கி அக்காவும் இதே டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்றாங்க. நான் சொல்லல, இது இன்னொரு வடக்கி அக்கா. ஆனா அது அவ்வளோலாம் ரீச் போல. இந்த ஃபிட்னஸ் அனு அவங்க வந்து சாகி பிரஸ்டுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. நான் போடுறேன் பாருங்க. அதுக்கு வந்து ஒரு 3 தான் சொல்றாங்க. 15 reps 3 sets ஈச்சாம். ஓகேங்களா? சும்மா வந்து கையை இப்படி ஆட்டுறது, கையை ஸ்விங்ஸ் பண்றது. ஸோ வந்து அவங்க மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து ஸ்ட்ரெச்சோ மொபிலிட்டி தான் பண்றாங்க. சரிங்களா? இதுல வந்து என்ன ரிசல்ட் இருக்குன்னே தெரியல. ஆனா இதுக்கு வியூஸ் பாத்தீங்கன்னா மனசு வலிக்குதுங்க. 1.3 மில்லியன் வியூஸ் போயிருதுங்க. எப்பா, நான் போட்டது 2K கூட போக மாட்டுதுங்க. சரி, அதுல வந்து கமெண்ட் என்னன்னு பார்ப்போம். அந்த கமெண்ட்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா தீஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. அதுல வந்து ஒருத்தன் போடுறான், லவ் யூ டம்மி. ஏண்டா இது மாதிரி இருக்கீங்க, லவ் யோர் பெல்லி இஸ் கார்ஜியஸ், ஏன்டா இந்த மாதிரி வரீங்க. அதுல வந்து ஒருத்தன் நல்லா போடுறான்டா, எப்பா ஃபேக், ஐ ட்ரைட் திஸ் 3 months, ஓகேவா, நோ ரிசல்ட்னு போட்டிருக்கான். ஸோ இதை வந்து 3 மாசமா ட்ரை பண்ணிருக்கான், நோ ரிசல்ட் அப்படின்னு போட்டிருக்கான். ஓகே, குட், சூப்பர். ஓகே, இன்னொருத்தவங்க போட்டிருக்காங்க என்னன்னா, இஃப் இட் வாஸ் தட் ஈஸி எவ்ரி ஃபீமேல் வுட் ஹவ் டன் இட் போட்டுருக்கான். கரெக்ட் தான். இது வந்து அவ்வளோ ஈஸியா அப்படிலாம் இல்லையா. சும்மா இப்படி ஸ்விங்ஸ் பண்ணி நான் வந்து 13 reps 3 செட் இப்படி பண்ணிட்டு சும்மா இப்படி தூக்கிட்டு இப்படி பண்ணா எங்க அதுல யூஸ் இருக்கும்? அதுல வந்து ஒண்ணுமே இருக்காது. அது ஃபுல்லா வந்து மசில் ஸ்ட்ரெச் தானே ஆகுது. ஆனா இது வந்து ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க. இது இவங்களோட ஃபாலோவர்ஸ் பாத்தீங்கன்னா 2.7 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? எப்பா. ஆனா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேங்க. அதுல வந்து 84.8 மில்லியன் வியூஸ் போயிடுது. என்னன்னா உங்களோட பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு. உங்க பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு சும்மா இப்படி இப்படி ஜம்ப் பண்ணா, அதாவது நான் அந்த வீடியோ பிளே பண்றேன் பாருங்க. நல்லா உட்கார முடியாது, நான் உட்காந்துங்க சேர்ல. அந்த மூமெண்ட்டை பண்ணா பெல்லி ஃபேட் குறைஞ்சிருமா. டெய்லி 5 minutes பண்ணா குறைஞ்சிருமா. எனக்கு மனசே கேட்கல, நான் கூப்பிட்டு கேக்குறேன், எம்மா என்னம்மா இது. என்னோட ஆதங்கத்தை நான் வந்து புலம்பின்னு இருக்கேங்க. இங்க வேற எதுவும் இல்லைங்க. இன்னைக்கு கண்டென்ட் பண்ணலான்னு பார்த்தா நான் அதை எடுத்து வச்சிருந்தேன். இவங்களை வச்சு செய்யணும், இனிமேல் பொழக்கணும் தான் வழி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பொழக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். இவங்க வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது மோஸ்ட்லி வந்து எந்த கண்டென்ட்டும் அவங்க பேச மாட்டாங்க. சும்மா இப்படி இப்படி போஸ்ட் போட்டுட்டு இப்படி இப்படி பண்ணிட்டு ஒரு இப்போ நான் அந்த கை குறைக்கணும்னா இப்படி இப்படி ஆட்டுங்க, கால் குறைக்கணும்னா இப்படி இப்படி ஆட்டுங்க, இங்க ஸ்ட்ரெச் பண்ணா இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு அந்த வீடியோ வந்து பார்த்தீங்களா ஒரு 10 seconds to அவ்வளவுதான் இருக்கு ரிப்பீட் மோட்ல. இதை வந்து பசங்க எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றதே தெரியல. இதை வந்து நிறைய பேர் பாக்குறாங்க. ஒரு டாக்டர் கூட வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இது வந்து ஃபேக், இந்த மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷன் வந்து லைக் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, சொல்லாதீங்க, அவேர்னஸ் கொடுக்காதீங்க இந்த மாதிரிலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. ஆனா நம்ம வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டென்ட் ரெடி பண்ணி அதை வந்து அது ப்ராப்பரா செக் பண்ணி அதை வீடியோ எடுத்து அதை வந்து எடிட் பண்ணி அதுக்கு டெம்ப்ளேட் வச்சு அதுக்கு மியூசிக்ஸ்லாம் செட் பண்ணி கரெக்டா போதான்னு சொல்லிட்டு கிராஸ் செக் பண்ணி அதுக்கிட்ட வந்து தம்ப்நெயில் எல்லாம் செட் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ணா 2K தான் போகுது. அதுக்கு மேல ரீச்சே போக மாட்டுது. ஆனா இந்த பொண்ணு பாருங்களேன், இப்ப இந்த வீடியோக்கு வந்து லைக் மட்டும் பாத்தீங்கன்னா 953K போயிடுது லைக். ஸோ இதோட வியூஸ் பாத்தீங்கன்னா 84.8 மில்லியன் வியூஸ். எவ்வளவு பேர் பார்த்திருப்பாங்க. இப்ப என்னன்னா இந்த மாதிரி சும்மா எதனா ஒரு அது மட்டும் இவங்க மட்டும் இல்ல, ஒரு 2-3 பேர் அந்த மாதிரி இருக்காங்க. என்னன்னா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணா, அதாவது வந்து சும்மா இப்படி இப்படி காமிச்சிட்டு இப்படி இப்படி பண்ணா அது நிறைய வியூஸ் போதுங்க. எவ்வளவு பேர் இதை பார்த்துட்டு சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க, எவ்வளவு பேர் இது தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து டிராவல் ஆகுதுன்னு தெரிய மாட்டேது அவங்களுக்கு.
எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். தெரியல, அவ்வளோ காண்டாவுது, வெறியாவுது. ஏன்னா நம்ம வந்து இப்ப என் வீடியோஸ்லாம் எடுத்து பாருங்க. நானும் ஃபன் இப்ப எப்படின்னா அதே கண்டென்ட்டை வந்து சும்மா ஃபன் வீடியோஸ், ஜாலி வீடியோஸ் வந்து கொஞ்சம் ரீச் ஆகுதுன்னா நானும் ஜிம்பில எடுத்து போடுவேன் ஃபன் வீடியோஸ்லாம். ஆனா கண்டென்ட் வந்து நம்ம ஒரு கண்டென்ட் அவங்க போய் பார்த்துருக்காங்கன்னா அது திருப்பி நான் கிராஸ் செக் பண்ணுவேன். நான் என்னோட சைட்ல இருந்து என்ன நான் பார்த்துட்டு என்ன ஆக்ட் பண்ணலாம், இதெல்லாம் தூக்கிடலாம்னு சொல்லிட்டு நான் பார்த்து போடுவேன். ஆனா இவங்க அப்படி இல்ல. இந்த பொண்ணு போட்டாச்சா, ஓகே இந்த சாகி பிரஸ்ட்டுக்கு நான் ஏன்னா சாகி பிரஸ்ட் சொல்றேன்னா இந்த கண்டென்ட்டுக்கு தான் நிறைய பொண்ணுங்க வீடியோஸ் போட்டிருக்காங்க. நான் எடுத்து வச்சிருக்கேன், நான் எல்லாமே போடுறேன் பாருங்களேன். இந்த கண்டென்ட்டை வந்து ஒரு பொண்ணுக்கு நல்லா ரீச் ஆகுதா, ஓகே அதே நம்ம எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்படி ஸ்விங்ஸ் பண்ணி போட்டா ரீச் ஆகுது. நான் வந்து அப்படி இல்லைங்கன்னு சொல்லிட்டு நான் டேக் பண்ணி போடுறேன். எதுவுமே நம்ப முடியலங்க, என்னால மனசு உடையுதுங்க எனக்கு. டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். இதெல்லாம் பார்த்தா ஏன்டா எனக்கு இவ்வளோ மில்லியன் வியூஸு, இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸு, ஃபாலோவர்ஸு, லைக்ஸு, நாடு எங்கல போகுது? எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்குது. என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா இந்த மாதிரி சும்மா நம்ம பண்ணா உங்களுக்கு ரீச் நல்லா இருக்கு, நல்லா ஷேர்ஸ் போகுது. ஆனா நமக்கு வந்து கண்டென்ட் ரெடி பண்ணி போடுறோம், ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை.